சென்னை லோயலா கல்லூரிக்கும் இந்த வீடியோ அந்த பட்டதாரிகளுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நீதிபதிகளுக்கும் இந்த வீடியோ போடுறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் இந்த வீடியோ போடுவதற்கான காரணம் என்னவென்றால், இந்த வீடியோ மதுரை 5 நீதிபதிகளும் உண்மையிலே தரமானவன் என்றால், படித்து முறைப்படி நீதிபதியாக வந்திருந்தது உண்மை என்றால், ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு 15 கேள்விக்காலும் அந்த 5 நீதிபதிகளும் பதில் சொல்லலாம். சொல்லியாச்சுன்னா 5 லட்ச ரூபா நான் கொடுக்க தயார். இல்லைப்பா, நாங்கள் நீதிபதி வந்து கலந்துக்கிற முடியாது, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு மூலமாக எங்களுடைய வழக்கறிஞர்களை அனுப்பிச்சி வைக்கிறோம் 5 பேர்களை அப்படின்னாலும் ஓகே தான். நன்றி. இதை கவனமாக பாருங்கள். அடுத்து அந்த படித்த பட்டதாரிகளுக்கு வெளிநாட்டு கம்பெனி இவ்வளோ பேருக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதப்பா. எப்படி இவ்வளோ பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது என்று சொல்கிறதுக்கான ஒரு கம்பெனி வேணும். இவ்வளோ பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதுன்றதுக்கு ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியை சொல்லி காலேஜில் படிப்புகளை சொல்லி மாணவர்களை ஏமாற்றுவது தவறு தானே? சரி, இதை பார்க்கும்போது இந்த அரசியல்வாதியும் பார்ப்போம். போலியான் அது அந்த இவிஎம்ஸில் வெற்றி பெற்ற எவனும் மக்களுக்காக செயல்பட மாட்டான் என்றதையும் தெரிஞ்சுட்டு இதை பார்ப்போம். ஸோ மேல உள்ள வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு போராட்டத்துக்கும் வரல, எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் வரல. இவங்க எல்லாமே வந்து ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணதுனால வந்து அட்டன் பண்ண பர்சன்ஸ் மட்டும். ஸோ ஆக்சுவலி எங்க நடந்திருக்கு அப்படின்னா வந்து சென்னையில நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய லோயலா காலேஜ்ல ஒரு ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல அட்டன் பண்ணலான்னு வந்த க்ரௌடு தான் அந்த க்ரௌடு. இந்த க்ரௌட பார்த்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியாது, இத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அங்க போனவங்களும் எப்படியாவது வெளியில போனா போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணதுனால. ஸோ நிறைய பேர் இதுல டொனேஷன் பே பண்ணி வந்திருப்பாங்க. இதுல மேக்ஸிமம் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. ஸோ நீங்க கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணி அதுல வரக்கூடிய ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க சேஃப். அதர்வைஸ் வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க வெளியில போய் வேலை தேடிக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இப்பவே அழிச்சிருங்க. மேல உள்ள வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு போராட்டத்துக்கும் வரல, எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கும் வரல. இவங்க எல்லாமே வந்து ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணதுனால வந்து அட்டன் பண்ண பர்சன்ஸ் மட்டும். ஸோ ஆக்சுவலி எங்க நடந்திருக்கு அப்படின்னா வந்து சென்னையில நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய லோயலா காலேஜ்ல ஒரு ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல அட்டன் பண்ணலான்னு வந்த க்ரௌடு தான் அந்த க்ரௌடு. இந்த க்ரௌட பார்த்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியாது, இத்தனை பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. அங்க போனவங்களும் எப்படியாவது வெளியில போனா போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணதுனால. ஸோ நிறைய பேர் இதுல டொனேஷன் பே பண்ணி வந்திருப்பாங்க. இதுல மேக்ஸிமம் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பர்சன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. ஸோ நீங்க கரெக்டான காலேஜ் சூஸ் பண்ணி அதுல வரக்கூடிய ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க சேஃப். அதர்வைஸ் வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்க வெளியில போய் வேலை தேடிக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இப்பவே அழிச்சிருங்க. மேல உள்ள வீடியோல பாத்தீங்கன்னா பிகாம்க்கு அப்ளை பண்ணியாச்சு, கிடைச்சிடும்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கேன். கூப்பிட்டு உனக்கு சீட்டு கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ எங்கள் தாத்தா சீஃப் மினிஸ்டர் கிடையாது, எங்கள் அப்பா மினிஸ்டர் கிடையாது, வெறும் எம்எல்ஏ தான். அப்புறம் நான் இன்டர்வியூக்கு வந்து ஆகணும் அப்படின்னாங்க. வந்தேன். ஏன் சீட்டு இல்லை அப்படின்னாங்க. இல்லை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் அம்மாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போவே வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும், காலேஜில் நடக்கக்கூடிய தேர்தலில் எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து தொடர்புபடுத்திக்க கூடாது, எலெக்ஷனில் நிற்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சீட்டே கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ ஆகி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகி வந்திருக்கேன்னா அது இந்த லயோலாவுடைய அந்த வளர்ப்பு தான். பிகாம்க்கு அப்ளை பண்ணியாச்சு, கிடைச்சி ஜூலை 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 3rd ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போற மாணவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வீடியோ இது. எந்தெந்த டேட்ல என்னென்னக்கெல்லாம் நீங்க என்னென்னலாம் பண்ணணுங்கிற இந்த வீடியோல டீடைலா சொல்ல போறேன். நம்ம பேஜை புதுசா பார்க்க வந்துருக்கோங்க, மறந்துடாம ஃபாலோ பண்ணிங்க. 3rd ரவுண்ட்ல 77.5 கட்டாப்ல இருந்து 135.5 கட்டாப் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. அதாவது ஜெனரல் ரேங்கின் அடிப்படையில் 1,31,194 ஜெனரல் ரேங்க்ல இருந்து 2,33,812 ஜெனரல் ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. அதாவது டோட்டலா பார்க்கும்போது
1,02,719 மாணவர்கள் இதுல கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கான சாய்ஸ் பில்லிங் 3 நாள் நடக்க போகுது. ஆகஸ்ட் 17, ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 19 இந்த 3 நாள், திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம். நைட்டோ பகலோ எந்த நேரத்துல எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் பிடிச்ச கோர்ஸ் எப்படி வேணாலும் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காலேஜ்ல ஏதோ ஒரே ஒரு கோர்ஸை உங்களுக்கு ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அதை நீங்க அந்த அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமைக்குள்ள அந்த அலாட்மெண்ட்டை நீங்க கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கன்ஃபார்ம் பண்றதா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அபோர்ட்னு 2 ஆப்ஷன் கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும், அதை எடுத்துக்கிட்டு நீங்க காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அண்ட் அபோர்ட் கொடுத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும், அதை எடுத்துக்கிட்டு போய் நீங்க டிஎஃப்சில 5 நாள்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த 5 நாள்ல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை, ஆகஸ்ட் 24 திங்கட்கிழமை, ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 26 புதன்கிழமை, ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை இந்த 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும், அதை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போயிடலாம். அக்செப்ட் அண்ட் அபோர்ட் கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நீங்க டிஎஃப்சிக்கு போயிடலாம். டிஎஃப்சியா எதுக்கு நம்ம டிஎஃப்சிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருதுல. இப்போ நீங்க ஒரு 200 சாய்ஸ் வைக்கிறீங்க, 200 சாய்ஸ் வைக்கிறீங்க, அதுல 135வது சாய்ஸ் கிடைச்சிருச்சு. ஏன் நமக்கு 134 சாய்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருதுல. அந்த கொஸ்டின்ல தான் நீங்க அக்செப்ட் அண்ட் அபோர்ட் கொடுத்துருப்பீங்க. இப்போ 135வது சாய்ஸுக்கு நீங்க டிஎஃப்சில போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து. அதன் பிறகு அபோர்ட்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ரவுண்ட் 3க்கான அபோர்ட் ரிசல்ட் ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை வரும். உங்களுக்கு அந்த 135வது சாய்ஸோ இல்ல 135க்கு மேல இருக்கக்கூடிய 134ல ஏதோ ஒரு சாய்ஸோ உங்களுக்கு கிடைச்சிரும். எப்ப கிடைக்கும்? ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை. நீங்க டிஎஃப்சில ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய சர்டிபிகேட் ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை என்ன காலேஜ் கிடைக்குதோ அதுக்கு டைரக்டா அந்த சர்டிபிகேட் பணம் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறந்துடாம ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோல எப்படி எல்லாம் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும்னு நான் டீட்டெயில். இப்போ நீங்கள் பார்த்தீங்க லோயலா காலேஜில் இந்த மாணவர்கள் இந்த இவிஎம் மிஷனில் வெற்றி பெற்றவங்க எவனுமே செய்ய முடியாது. இந்தியாவில் இருக்கிற பணக்காரனா இல்லை உலக பணக்காரனா, ஒரு மாவட்டம் முழுவதும், மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் தரமுன்றேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிப்புக்கு சம்பளம் தரமுன்றேன். அது எப்படி ஆண்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கலாம், இந்த பொண்டியப்பைய நீதிபதிகள் கேட்கலாம். இந்த நீதிபதிகள் சிறைக்குள்ளே 13 மாதம் இருந்தேன். அந்த 13 மாதமும் ஒரு முறை கூட என்னை விசாரணை பண்ணவில்லை, ஒரு முறை கூட ஒரு சாட்சியை நிப்பாட்டவில்லை. இப்போ நான் வெளியே வந்தது பிறகு ஒரு முறை கூட சாட்சியை நிப்பாட்டலை, ஒரு முறை கூட என்னை விசாரிக்கலை. இந்த ஜெயம் 1, ஜெயம் 2, பிடிஜே, சிபிஐ கோர்ட்டு, இந்த 680ஜே, இந்த நீதிபதி பொண்டியப்பயலுக இவங்க வந்து உண்மையிலே படித்து முறைப்படி வந்தவனாக இருந்தால், ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதிகள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு 15 கேள்விக்காலும் பதில் சொல்லிட்டாங்கன்னா இவங்க உண்மையிலே படித்த நீதிபதிகள் என்று ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம நாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தவறான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்குது. அதை வெளிப்படுத்தி காமிக்கணுன்றதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக வெளிப்படுத்திக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கோடீஸ்வரர் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் இல்லை. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமரும் இல்லை, ஒரு முதலமைச்சரும் இல்லை. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது, இந்த பிராத்தல் இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகள், மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நீதிபதிகளை 5 பேர்கள் நான் எழுத்து மூலமாக காமிச்சிருக்கேன். இந்த 5 பேர்கள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு 15 கேள்விக்கு பாஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்க உண்மையான நீதிபதிகள். இல்லை என்றால் இவங்கெல்லாம் வந்து பதவி விலக வேண்டும். அப்போது தரம் இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத பொண்டியப்பயலுக்கு தான் நீதிபதியாக வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. எவனாலும் ஒரு மானமுள்ள வழக்கறிஞர், நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் மானமுள்ள வழக்கறிஞர் ஜெயபாண்டி 20 கேள்வி சொல்கிறா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீதிபதியோ அல்லது முதலமைச்சரோ பிரதமரோ ஜெயபாண்டி
மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுன்னு சொல்லு. இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரை பதவி விலக சொல்லு. பதவி விலகி 75 நாளைக்குள்ள ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.